ஏன் ராதிகா, இவ்வளவு ரொம்ப நேரமா ஆளையே காணோம்? எவளக்கா? எவளையா? ஹே, நான் யாரடி கேப்பேன்? அதான் உங்க அக்கா ரஜினியை தான் கேக்குறேன். அவளா? இன்னைக்கு அவ மாமனார் செத்து போய் 40 நாள் ஆகுதுல. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போயிருக்காங்களாம். அதுக்குதான் இவளும் போயிருக்கா. ஏய், என்னடி பேசிட்டு இருக்கீங்க? ரஜினி யார்கிட்ட பேசுறா யார்கிட்ட பேசலன்னு ஆராய்ச்சி பண்றதா இப்ப முக்கியமா? ரஜினி கோச்சுக்கிட்டு நம்ம யாரையும் கண்டுக்காம இருக்கா. வீட்டு செலவுக்கு திண்டாடிக்கிட்டு இருக்கோம். அத பத்தி யோசிங்கடி முதல்ல. பேசிக்கிட்டு இருக்காளுங்க கதை. இவளுங்களும் இவளுங்க கதையும். அக்கா, அவ எப்படி மூஞ்ச தொங்க போட்டு வந்திருக்கான்னு பாத்தியா? நல்லா திட்டு வாங்கிட்டு வந்திருப்பா போல இருக்கு. அடிச்சு துரத்திருப்பாங்க போல இருக்கு. இவ எங்க? நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் இவங்க நடந்துக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லையே. நான் சொன்னேன்ல அப்பவே அனிதாவை நம்ப முடியாதுன்னு. இந்த வீட்ல நாம எத்தனை நாள் இதே மாதிரி உட்கார்ந்து எவ்வளவு விஷயம் பேசுற போல அனிதா? பார்த்திபனை நீ விரும்புறேன்னு தெரிஞ்சப்ப நான் சந்தோஷப்பட்டிருக்கணும். நம்ம 3 பேரும் ஒரு பெஸ்ட் டீமா இருந்திருக்கணும். நான் ஏன் அதை இவ்ளோ பெரிய தப்பா நினைச்சேன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. நியாயமா பார்த்தா நான் தான் வருத்தப்பட்டு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு பேசணும். நீயே வருத்தப்பட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. இந்த 1 வருஷமா நடந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம 2 பேருமே நம்ம பழைய நட்பை புதுசா ஆரம்பிக்கணும். என் ஃப்ரெண்டு நீ கிடைச்சிட்ட அனிதா. ஆனா பார்த்திபா எங்கேயோ தூரமா போயிட்டான். ஏய், எல்லாமே சரியாயிடும். நான் அவன்கிட்ட பேசுறேன். வேண்டாம் அனிதா, வேண்டாம். அவன் இப்படி என்கிட்ட நடந்துக்கிறதுக்கு காரணம் இருக்குல்ல. நான் அவனை நேசிக்கிறேன். ஆனா அத அவன் உணர்ற மாதிரி நான் நடந்துக்கலையே. அவன் கோவம் நியாயமானது தானே? புரியுது, ஆனா நான் அவன்கிட்ட பேசுறேன். பார்த்திபா, இங்க வா. சொல்லு. டேய், இன்னும் எவ்வளவு நாள்டா நீ வேற யார்கிட்டயும் நடந்துக்கிற மாதிரி நடந்துக்க போற? அனிதா, இதுக்கு நான் உனக்கு பதில் சொல்ல வேண்டியதே இல்ல. நீயே எத்தனையோ நாள் அதை சொல்லிருக்க. நீயே யோசிச்சு பாரு. டேய், என்னடா நீ? நான் ஏதோ கோவத்துல பேசினதை நீ கோவமா இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கிறியா? இங்க பாரு பார்த்திபா, நான் செஞ்ச அதே தப்ப நீ செய்யாத பார்த்திபா. டேய், இப்ப அவளுக்கு உன்னை தவிர வேற யாருமே இல்லடா. ப்ளீஸ் அவளை விட்டுறாத. இங்க பாரு,
நீங்க 2 பேருமே ஒருத்தர் கைய ஒருத்தர் புடிச்சிட்டு நிக்க வேண்டிய டைம் இது. எப்படி இருக்கீங்க அண்ணாச்சி? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் பாத்திவா. நீங்களும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம் அண்ணாச்சி. டீ சாப்பிட்றீங்களா அண்ணாச்சி? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா. ரஜினிக்கு போன் பண்ணேன், ஆனா எடுக்கலையே. என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப? வேலையில ஜாயின் பண்ண மாதிரி ஒரு தகவலும் இல்லையாப்பா. இல்ல அண்ணாச்சி, அங்க ஜாயின் பண்ண போறது இல்லைன்னு உறுதியா சொல்லிட்டாங்க. சரி, வேற எந்த இடத்துலயும் அவங்க வேலை பார்க்கலையா? அவங்கள மாதிரி திறமசாலி எல்லாம் வேலைக்கு போகாம இருந்தா நாட்டுக்கு தானப்பா நட்டம். இல்ல அண்ணாச்சி, அவங்க புதுசா தனியாவே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிற மாதிரி ஐடியால இருக்காங்க. ஓ, அது கூட நல்ல திட்டம் தான்ப்பா. பார்த்திபா, ரஜினி என்ன முடிவெடுத்தாலும் அது சரியா தான் இருக்கும். ரஜினி என்ன முடிவெடுத்தாலும் நீ ரஜினிக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும்பா. ஓ பார்த்திவா, உள்ளவா உள்ளவா, அங்க உட்காரு. வணக்கம் அண்ணாச்சி. ஒரு காப்பி கொண்டாரியா? சரிங்க சார். சார் வை, இந்தாங்க சார். குடிப்பா. தேங்க்ஸ். எடுத்துக்கோ. நம்ம இப்ப அம்பத்தூர்ல புதுசா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா அதை நல்லபடியா நிர்வாகம் பண்ண சரியான ஆள் இல்லாம ஏகப்பட்ட குளறுபடியா இருக்கு. நீ அங்க போய் தான் நிர்வாகத்தை பாத்துக்கணும். ஓகே அண்ணாச்சி. அந்த பிரான்ச் ஆரம்பிச்சதுல இருந்து மண்டக்குள்ள பெரிய குடைச்சல் அறிஞ்சு பாத்துக்கோயேன். கடவுள் ஒண்ணு அனுப்பி என் பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிட்டான். ஐயோ அண்ணாச்சி, இந்த நேரத்துல நீங்க எனக்கு வேலை கொடுத்ததுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்க போய் ஆனா அது என்னப்பா, என்கிட்ட என்ன தயக்கம் சொல்லு. அது அது வந்து இந்த வேலைக்கு நான் சரியான ஆள்னு என்னோட திறமைக்காக தானே இந்த வேலையை கொடுத்தீங்க. இல்ல ஒருவேளை ரஜினி மேல உள்ள மரியாதைனால தான் கொடுத்தீங்களான்னு கேக்குறேன். ரஜினி மேல எப்படி மரியாதை வந்துச்சு? அந்த புள்ள வேலையில காட்டுற நேர்மை தானே. அதுக்கப்புறம் ரஜினியை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ ரஜினியோட புருஷங்கிறதுனால உன் மேலே மரியாதை இருக்கு. அந்த மரியாதை மட்டுமே உன் மேல இருந்திருந்தா உனக்கு வேற ஏதாவது உதவி பண்ணிருப்பேன். நான் உன் நேர்மையை மதிச்சதாலதான், அதை நான் தெரிஞ்சதாலதான் இவ்வளவு பெரிய பொறுப்பை உன்ட்ட ஒப்படைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாச்சி. உங்க நம்பிக்கையை நான் நிச்சயம் காப்பாத்துவேன். அப்புறம் அண்ணாச்சி, நீங்க எனக்கு இன்னொரு உதவி செய்யணும். சொல்லுப்பா. நான் இப்போ இங்கதான் வேலை பாக்குறேன்னு ரஜினிக்கு தெரிய வேண்டாம். ஏன்பா, ரஜினிக்காக இந்த வேலையை கொடுக்கறீங்களான்னு கேக்குற. நீங்க வேலை செய்யறது ரஜினிக்கு தெரிய வேண்டாம்னு சொல்ற. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்கிடாத. உனக்கும் ரஜினிக்கும் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணாச்சி. இங்க ஜாயின் பண்ணி வேலை என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் கத்துக்கணும். கொஞ்சம் ஸ்டடி ஆகி பேலன்ஸ் ஆயிட்டு அப்புறமா சொல்லிக்கலாம் தான். பொண்டாட்டி உதவி இல்லாம சொந்த கால நிக்கலாம்னு நினைக்கிற. சரிப்பா, நானும் ரஜினிகிட்ட எதுவும் சொல்லல. இங்க இருக்கிற மேனேஜர்கிட்ட சொல்லி நான் உனக்கு உதவி பண்ண சொல்லுதேன். உனக்கு ஏதாவது சந்தேகம்னா அவர்கிட்டயும் என்கிட்டயும் கேட்டுக்கலாம். சரிங்க அண்ணாச்சி, நான் நாளைக்கே ஜாயின் பண்றேன். அந்த பிரான்ச்சுக்கு போய் பாக்குறேன். வரேன் அண்ணாச்சி. ஓகே, அதுவே பாத்துப்பா. இது உனக்கு சூப்பரா இருக்கும். இதே போட்டுப்போ. இதானே? ஆமா பாத்து. ஷியோர்ல? கன்ஃபார்ம். இதுவே போட்டுட்டு போட்டுமா? கண்டிப்பா. இதான் போட்டு போறேன். பாரு, இன்னைக்கு அமோகமா இருக்க போதுப்பா.
அரவிந்த், இதுல 2000 ரூபாய் இருக்கு. இது அவன்கிட்ட கொடுத்துறியா? ஏன் நீயே கூட? என் முகத்தை பார்த்து கூட பேச மாட்டேங்கிறான். நான் கொடுத்தா எப்படி வாங்குவான்? நீயே கொடுத்துரு அரவிந்த், கொடுத்துரு. ஐயோ ஐயோ, நீங்க 2 பேரும் நடந்துக்கிறத பார்த்தா சத்தியமா எனக்கு சிரிப்பா தான் வருது. 2 பேரும் நல்லா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அரவிந்த், சரி சரி சரி. வர வர. ஆல் தி பெஸ்ட் பார்த்திபா. எனக்கு தெரியும், நான் பேசினா நீ பேச மாட்ட, நான் ஏதாச்சும் சொன்னா நீ கேட்க மாட்ட. ஆனா நான் உன்னதான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன், உனக்காக வேண்டிட்டே இருப்பேன். அத உன்னால தடுக்க முடியாதுல்ல. தேவையில்லை, எனக்காக யாரும் வேண்டிக்க வேண்டாம். நான் வேண்டிப்பேன், என்ன செய்வ நீ? பாஸ், எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரி பார்த்திபா, நான் கிளம்புறேன் பாஸ். இந்த கிளம்புறேன்ற கவிதையும் உனக்கு தான். உனக்கு வேற வேலையே இல்ல அரவிந்த், சும்மா இரு. இப்ப எதுக்கு ரஜினி அவளை முறைக்கிற? நீ தானே சொன்ன இந்த குடும்பத்துல நடக்கிற எந்த விஷயத்தையும் தலையிட மாட்டேன்னு. இனிமே நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கங்கன்னு சொன்னல, அதுக்குதான் நாங்களே பாத்துக்கிறோம். நீ எதுவும் தலையிட வேண்டாம். அவளை விடுக்கா. அம்மா, உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த வேலையெல்லாம் நீ செய்யாதன்னு. ஏமா இப்படி கேட்க மாட்டேங்கிற? வேலைக்கு ஒரு ஆளை வச்சிருக்கலாம்ல. ஆமாண்டி, ஆமா. திங்கிற சோத்துக்கு இங்க பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்கு. இதுல வேலைக்கு ஆள் தான் ஒரு குறைச்சலா இருக்காடி. ஏமா, வேலை செய்யும் போது பார்த்து கவனமா வேலை செய்ய வேண்டியதானே? இப்ப பாரு எப்படி அடிபட்டிருக்கு உனக்கு. அக்கா, உன்னால இங்க எல்லாரு மனசுலயும் ஏற்கனவே வலி இருக்கு. இந்த சின்ன காரணத்தை வச்சு நீ அம்மா மேல பாசம் இருக்கிற மாதிரி டிராமா மட்டும் பண்ணாத. என்னாச்சு பார்த்திபா? ஏங்க, நான் தான் உங்ககிட்ட வேணான்னு படிச்சு சொன்னல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னல. திரும்பவும் எதுக்கு நீ இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன பிரச்சனை? நீ எதை பத்தி பேசுறன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா, நான் என்ன செஞ்சேன்? ஏங்க, அன்னைக்கு போற வழியில அண்ணாச்சி என்ன பார்த்து எனக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சு எனக்கு வேலை போட்டு கொடுத்தாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போதாங்க தெரிஞ்சது, நீங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ல தான் எனக்கு அந்த வேலை கிடைச்சிருக்குன்னு. ஏங்க, நான் தான் உங்ககிட்ட அவ்வளவு தடவை சொன்னேங்க, அப்புறமும் ஏன் இப்படி பண்றீங்க? பார்த்திபா, அது நான் வந்து இங்க பாருங்க, தயவு செஞ்சு இதை பத்தி தெரியாதுன்னு மட்டும் போய் சொல்லாதீங்க. அது காரணம் நீங்க தானே எனக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு தடவை இந்த தப்ப பண்ணாதீங்க ப்ளீஸ். இதான் உங்க லாஸ்ட் வார்னிங். எனக்கு வேலையை நானே தேடிக்கிறேன். பார்த்திபா, என்ன சொல்ற? நீயே திருப்பியா? அப்போ அண்ணாச்சி கொடுத்த வேலை வேண்டான்னு சொல்லிட்டேன். போதுமா? ஒவ்வொரு இடத்துலயா உன்னோட இந்த நல்லவென்ற முகமூடி கிழிஞ்சிட்டு இருக்கு. இவனுக்காக தானே எங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தின. அவன் உன்னை எப்படி தூக்கி எறிஞ்சிட்டு பேசிட்டு போறான்னு பார்த்தல்ல. அவனுக்கே தெரிஞ்சிருச்சு நீ யாருன்னு. ஆமாமா, அவனுக்கு நான் யாருங்கிறதும் தெரியும், நீங்களா யாருன்னு நல்லா தெரியும். பார்த்திபன் ஏதோ கோவத்துல 2 வார்த்தை என்னை எதிர்த்து பேசிட்டாங்கிறதுக்காக என்ன முழுசா வெறுத்துட்டான்னு அர்த்தம் கிடையாது. அதனால நீங்க 2 பேரும் ரொம்ப ஆடாதீங்க. அம்மாலாம் நான் வயித்துல இருந்தப்போ பிடிச்சதை சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. அதான் நான் நல்லபடியா பிறந்தேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. ஆனா நீ எனக்கு வாங்கி வச்சிருந்த ஹெல்த் ட்ரிங்க கூட நீ காலி பண்ணிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க.
இப்படி இருந்தா குழந்தை எப்படி நல்லபடியா பிறக்கும்? வேணாம் 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 வேணாம். நீ உன் அம்மா மாதிரிலாம் இருக்காத. அப்படி இருந்தா பிறக்கிற புள்ளையும் உன்ன மாதிரியே கொழுப்பெடுத்த புள்ளையா பிறக்கும். உன்ன மாதிரி இல்லாம அவன் நல்ல புத்தியோட பிறக்கட்டும். சீ, ஒரு பிரெக்னன்ட் பொண்ணு கிட்ட பேசுற பேச்சா பேசுற? கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம இருக்கிற. இந்த வீட்லயே மோசமானவன் நீ தான்டா. ஆனா அது தெரியாம இந்த மொத்த குடும்பமும் உன்னை நம்பிட்டு இருக்கு. முதல்ல உன் முகத்திரைய கிழிக்கணும். ராதிகா, வரட்டும். பணம். ஆமா, பணம் தான். ராதிகா, அந்த தைலத்தை எங்க வச்சிருக்க? நான் தேடிக்கிட்டே. ஐயோ, என்னடி ராதிகா, என்னடி இப்படி பண்ணி போட்டிருக்க? மாப்ள, என்ன இது? என்னடி மாப்ள, என்னாச்சு மாப்ள? ஏன் இப்படி செதறி கிடக்கு பணம் எல்லாம்? என்னாச்சு? தெரியல. என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? உங்க பொண்ணுகிட்டே கேளுங்க. ஏய், என்னடி பண்ணி தொலைச்ச? அவ எதுவும் சொல்ல மாட்டாத்த. வீட்டு செலவுக்கு இவ ஹாஸ்பிடல் செலவுக்கு பணம் கொடுத்தா வேணான்னு என் மூஞ்சிலேயே விசிறி அடிச்சிட்டா. ஏய் ராதிகா, ஐயோ இல்லம்மா. ஏண்டி, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் திருந்த மாட்டியா? வாயு வயிறுமா இருக்கேன்னு பாக்குறேன். உன்னை ஒண்ணு சொல்லி திட்ட முடியல. ஓங்கி ஒரு அரை அறையிலாமான்னு இருக்கு. ஏண்டி இப்படி பண்ற? மா, இவர் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவியாமா? என்ன ஏதுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? எதுக்கு கேட்கணும்? அவரு சும்மா தான் இருந்திருப்பாரு. நீ தான் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. ஐயோ அக்கா, நீ அதை என்ன புரிஞ்சுக்கோ. நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் குடும்பம் 1000 கஷ்டப்பட்டாலும் என் சுயமரியாதை விட்டுட்டு நான் உங்ககிட்ட கையேந்தி நிக்க மாட்டேன்னு சொல்றா. இதுக்கு மேல நான் என்ன பண்ண? மா, காஃபி கேட்டா வெறும் கையோட வர. டேய், கத்தாதடா. நானே பால்காரங்கன்னு வரலையேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னமா கொஞ்சம் சொல்ற? phone பண்றேன் வரலையா? உங்களுக்கு. என்னடா? அம்மா, பேலன்ஸ் இல்லம்மா, ரீசார்ஜ் பண்ணல. டேய், அது எப்படி பேலன்ஸ் இல்லாம இருக்கும்? ஃபேமிலி பிளான்ல எல்லாரும் ஒண்ணா தானே ரீசார்ஜ் பண்ணிருக்கோம். ராதிகா, நீ அந்த பால்காரங்களுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ண. பாருங்கம்மா, நான் முழிச்ச மாதிரியே அக்காவும் முழிக்கிறா. அக்கா, பேலன்ஸ் இல்லல? ஆமாண்டா முரளி. அம்மா, உன் போன கூட. என்னடி? மா, உன் மொபைல்லயும் பேலன்ஸ் இல்லம்மா. சங்கரி, அம்மா, அந்த பால்காரிக்கு ஒரு ஃபோன் பண்ண. அவ இன்னும் ஆளையே காணோண்டி. அம்மா, என் போன்லயும் பேலன்ஸ் இல்லம்மா. காலையில இருந்து போன் வேலையே செய்ய மாட்டேங்குது. என்னடி இது? எப்படி எல்லாருக்கும் ஒரே நேரத்துல இப்படி காசு இல்லாம போகும்? ராதிகா, ஃபேமிலி பிளான்ல ரஜினி எல்லாருக்குமே ரீசார்ஜ் பண்ணி கொடுப்பாள்ல, இந்த தடவை பண்ணல போல இருக்கு. என் போனெல்லாம் நல்ல வேலை செய்யுது. அதான் போன் வேலை செய்யுதுல்ல. போங்க, போய் பால்காரிக்கு போனை போடுங்க. பால்காரியா? தான் போடுறேன். ரிங் போகுது. ஹலோ, நான் ரஜினி வீட்டுல இருந்து பேசுறேம்மா. 3 மாசம் பால் காசு கொடுக்க வக்கு இல்ல, பேச்ச பாரு. மண்டைக்கு மேலதான் ஒண்ணு இல்லன்னு நினைச்சேன். மண்டைக்குள்ளே ஒண்ணு இல்லையா? ஹலோ ஹலோ ஹலோ. எதுக்கு அப்ப எனக்கு ஃபோன் பண்ண? முதல்ல பால் காசு பேலன்ஸ் முடியா? இல்ல 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 இல்ல, சரி. நீ எல்லாம் இந்த குடும்பத்துல ஒரு
இல்லங்க இல்லம்மா தெரியாது. அதான் நீ சொல்றது கேளுமா. அது ஐயோ ஹலோ 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 அதான் பால் வாங்குறதுக்கு 3 மாசம் காசு கொடுக்கணும்னு சொல்லி அவன் என்ன காது கிளியற மாதிரி கழுவி கழுவி ஊத்துறா. ஐயோ 3 மாசமாவா? பால்காரனுக்கும் காசு கொடுக்கலையா? சுத்தம். ஐயோ சித்தப்பா, அம்மாவும் இப்படியே தான் சொன்னாங்க. ஆனா இதெல்லாம் உங்க கற்பனை. ஏன் மாமாவுக்கு இப்படி ஆனதுக்கும் இப்ப இந்த வீட்ல நடந்துட்டு இருக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சும்மா போய் சொல்லாதக்கா. நீ அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ற. என்ன ராதிகா, அப்படி பழி வாங்கணும்னு இருந்தா அவன் நம்மள தானே கஷ்டப்படுத்தணும். அவனும் சேர்ந்து நம்மளோட தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. ரஜினி சொன்னது நீ கேட்டியா இல்லையா? மாமா எல்லாம் பிளான் தான். அப்படி நடிக்கிறதுனால தானே நீங்க இப்படி அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனாலதான் அக்கா இப்படி நடிக்கிறா. நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க யாருக்கும் புரியல. அதனால எல்லாருக்கும் தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. இங்க பாருங்க, எனக்கு வேலை இல்ல, வருமானமும் இல்ல. இது வரைக்கும் நான் சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் இந்த குடும்பத்துக்காக தான் செலவு பண்ணிருக்கேன். சேவிங்ஸ்னு ஒரு 15 லட்சம் வச்சிருந்தேன். அதையும் இதோ இந்த முரளி. சரி அதை விடுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்போ சேவிங்னு என்கிட்ட எதுவுமே இல்ல. வேலை கிடைக்கிற வரைக்கும் என்னால இந்த குடும்பத்தை சரியா பாத்துக்க முடியாது. நீங்க யார் வேணாலும் பொறுப்பெடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லி திடீர்னு நீ பாட்டு முடியாதுன்னு சொல்லிட்டல, அப்படியே இரு. இங்க பாருங்க, இந்த வீட்டுல நீங்க இருந்தாலும் இல்ல இதை வித்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு என்னோட தொழில் இருக்கு, வருமானம் இருக்கு. இந்த வீட்டை விக்கணும்னு சொல்றதுக்கு முக்கிய காரணமே உங்க எல்லாருக்காக தான். எல்லாரும் முழு மனச ஒத்துக்கிட்டாதான் இது நடக்கும். இப்ப இந்த வீட்டை விக்கிறதுக்கு உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? ஏன்னா உனக்கு சம்மதம் தானே? எனக்கு சம்மதம் தான். எனக்கும் சம்மதம் சித்தப்பா. எனக்கும் சம்மதம் சித்தப்பா. எனக்கு எதா இருந்தாலும் ஓகே தான் சித்தப்பா. என்ன நீங்க அமைதியா இருக்கீங்க? சம்மதம். அப்போ எல்லாரும் இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டா அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஓ, நீங்க எல்லாத்தையும் திட்டம் போட்டு ரெடியா தான் வந்திருக்கீங்க போல. என்னமா பேசுற நீ? இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் கழுத்து வரைக்கும் பணம் தேவைப்படுது. இனிமே இதை வச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எல்லாரும் வந்து சைன் பண்ற வழியை பாருங்க, வாங்க. அண்ணா, நீ முதல்ல கையெழுத்து போன. போடுறேன்ப்பா. என்னம்மா மகாராணி, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கையெழுத்து போட்டாங்க. இப்ப நீ கையெழுத்து போட்டனா வேலையை சுலபமா முடிச்சிடலாம். நான் அதுல கையெழுத்து போட மாட்டேன்.
எனக்கு இதுல சம்மதம் இல்ல. இல்ல எனக்கு புரியல. ஏய் நிறுத்துமா. நானும் பாத்துட்டு இருக்க, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இங்க பார், பத்திரத்துல எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க, நீ மட்டும்தான் கையெழுத்து போடல. அந்த கையெழுத்தையும் எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். உன் கண்ணு முன்னாடியே இந்த வீட்டை வித்து காமிக்கிறேன், பாக்குறியா? பாக்கலாமே சித்தப்பா, முடிஞ்சா வித்து காட்டுங்க. என்ன சிங்கமுத்து, இவ இப்படி பேசிட்டு போறா? பார்த்தல, இதுதான் ஒரிஜினல் ரஜினி. வீட்டுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு அவ சொல்றதெல்லாம் நாடகம். அவ வேற ஏதோ திட்டம் வச்சிருக்கா. அட, அவ திட்டம்லாம் இருக்கட்டும்பா. இப்ப நம்ம திட்டத்துக்கும் சேர்த்துல அவ ஆப்பேச்சுருவா போல இருக்கே. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவ கையெழுத்து இல்லாம இந்த வீட்டை விற்க முடியாதுடா. என்ன பண்ணுவ? என்ன பேசிட்டு இருக்க நீ? அதெல்லாம் ஈஸியா வித்துடலாம். ஆனா வீட்டை வித்து பங்கு பிரிக்கும் போது ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா பிரிக்க வேண்டியது வரும். அது உனக்கு ஓகேனா சொல்ல. அதுக்கே இவ்ளோ யோசிக்கிறீங்க? என்கிட்ட பேசுறதுக்கு என்ன தயக்கம் உங்களுக்கு? சொல்லுங்கம்மா. அது மீனா காலேஜ்ல டிகிரியை முடிச்சிட்டா. ஆமால, அதுக்குள்ள 1 வருஷம் ஓடிடுச்சு. ஆமா ரஜினி, அவ மாஸ்டர் டிகிரி படிக்க போறாளாம். அத படிச்சா வேலை ஈஸியா கிடைக்கும், அதுல சேரணும்னு சொல்றா ரஜினி. அதனால என்ன பத்மாமா, படிக்கணும் தானே ஆசைப்படுறா, நல்ல விஷயம் தானே, சேர சொல்லுங்க. இல்லம்மா, அதுக்கு அதிகமா ஃபீஸ் கட்டணும். வீட்ல ஏற்கனவே இவ்ளோ பிரச்சனை இருக்கு. பத்மாமா, வீட்டு பிரச்சனை எல்லாம் நீங்க போட்டு குழப்பிக்காதீங்க. அதெல்லாம் வந்த மாதிரியே சரியா போயிடும். மீனாவோட படிப்பு இதனால பாதிக்கப்படாது. அதாம்மா. இது அவளோட காலேஜ் ஃபார்ம கொடுத்து விட்டுருக்கா. இதுல நீதா ரஜினி கையெழுத்து போடணும். அவ்வளவுதானே, இருங்க கொடுங்க, சைன் போட்டு தரேன். பத்மாமா. சொல்லு ரஜினி, என்னாச்சு? இவங்க எல்லாரும் பொய் சொல்றாங்க தானே? கண்டிப்பா இவங்க யாரும் கோயிலுக்கு போகல, வேற ஏதோ வேலை பண்ண போறாங்க. இவங்க உருப்படியான வேலை செஞ்சு நல்லா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா எப்பெல்லாம் இப்படி திருட்டுத்தனம் பண்றாங்களோ அப்பெல்லாம் பெரிய பிரச்சனையா கடைசியில ஏன் தலையில வந்து விழுது. சரி, அவங்க எங்க போறாங்கன்னு உங்களுக்கா தெரியுமா? எனக்கு தெரியல ரஜினி. சரி விடுங்க பத்மாமா, பாத்துக்கலாம். நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? கடைக்கு போய் கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரலான் இருக்கேம்மா. கடைக்கு நீங்களா? நீங்க காய்கறி வாங்கிட்டு வந்து சமைச்சா அவங்க சாப்பிடுவாங்களா? பரவாயில்லையே. இல்ல ரஜினி, மீனாவை பார்க்க ஹாஸ்டலுக்கு போறேன், அதான் சமைச்சு எடுத்துட்டு போலான்னு கடைக்கு போறேன். சரி சரி, காசு ஏதாவது வேணுமா? இல்ல வேண்டாம் ரஜினி, என்கிட்ட இருக்கு. சரி வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன், போலாம். இல்ல ரஜினி, நீ கிளம்புமா, நான் அப்படியே காத்தார நடந்து போய்க்கிறேன்.
சரி பத்மாமா. அண்ணே அண்ணே தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணி முதலுக்கு மோசமாயிர போகுது. முதல்ல போனை புடுங்கண்ணே. பாத்துக்கிட்டே இருங்க. பத்மா குடு பத்மா. என்னங்க நீங்க? ராதிகா, உங்க அம்மாவை அடக்கு. அம்மா, ஐயோ, அம்மா. இப்படி சத்தம் போடாதம்மா. நான் சொல்றத கேளு. இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு ரஜினிக்கு தெரிஞ்சா ரஜினியே உங்களை வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவா. இப்ப இவங்க போன் பண்ணி என்ன மன்னிச்சுடு ரஜினின்னு அழுதாங்கன்னு வச்சுக்கோ, இவங்க நல்லவங்கள ஆயிடுவாங்க. நம்ம நிலைமைதான் இன்னும் மோசமாயிடும், பாத்துக்கோ. பத்மா சொன்னா கேளு. நான் என்னங்க சொன்னேன்? அவங்க தாங்க பேசினாங்க. அவன் புரியாம பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்காக என்னடி பண்ண சொல்ற? கொஞ்சம் பொறுமையா இருமா. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு பணம் நம்ம கையில வரணுமா வேண்டாமா? சொல்றது அப்ப கேளு. அவங்க மட்டும் இப்படி பேசலாமா? முதல்ல அதை யோசி. அதுக்கப்புறம் இவங்களையும் நம்ம ரஜினி கிட்ட மாட்டி விட்டு பணத்தையும் புடுங்கிட்டு அடிச்சு துரத்திடுவோமா, சரியா? கொஞ்ச நேரம் பொறுமையா இருமா. ஓ வந்துட்டாங்களா? சரி சரி, இந்த உள்ள வா. வந்த வழியெல்லாம் அடுத்து நம்ம தான். வாங்க உள்ள போலாம். அண்ணே கொஞ்சம் அமைதியா வாமா. எல்லாம் முடியும். போங்க. வாமா, வாமா. வரேன். வாங்க நீங்க முதல்ல. ஓ வரேன்றல்ல. ஐயோ நீ நான் சொல்லக்கூடாதுன்னா ஒண்ணும் இல்ல. என்ன சித்தப்பா, உங்களை எவ்வளவு நம்பணும். நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்ல. இல்லம்மா, அது வந்து சிங்கமுத்து, இது ரெஜிஸ்டர் ஆபீஸா இல்ல வக்கீல் ஆபீஸா? இங்க வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ சார், பஞ்சாயத்துல ஒண்ணும் இல்ல சார். இருங்க சார், நாங்க எங்க சித்தப்பா கூட கலந்து பேசிட்டு தான் அப்புறம் கையெழுத்து போட முடியும். சரிம்மா, அது வரைக்கும் உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்க முடியாது. வீட்டுல போய் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. இப்ப எல்லாரும் கிளம்புங்க. பாக்கா என்ன சிங்கமுத்து, என்ன இதெல்லாம்? சார் கோச்சிக்காதீங்க, ஒரு 10 நிமிஷம் பேசி கரெக்ட் பண்ணி கூட்டு வந்துடுறேன். சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க, போங்க. சரிங்க சார். இப்ப என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் என் மேல கோபமா இருக்கீங்க? நம்ம பரம்பரை சொத்து வெளியில யாரு கைக்கும் போக கூடாதுன்னு அது என் கையில இருக்குன்னு நினைச்சது தப்பா? அதுக்கு நீங்க சந்தோஷம் தானே பண்ணோம். எப்படி சித்தப்பா சந்தோஷப்பட முடியும்? நீங்க முன்னாடியே எங்க கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். இப்படி அநியாயத்துக்கு என்கிட்ட இருந்தே மறைச்சிட்டியே. அண்ணா, மறைக்கணும்னு நினைச்சிருந்தா நான் இப்ப கூட மறைச்சிருப்பேன். ஆனா அது என்னோட எண்ணம் கிடையாது. உங்களுக்கு வர வேண்டிய பணத்துல ஒரு பைசா குறையாது. இங்க பாருங்க, ஆபீசர் 10 நிமிஷம் தான் டைம் கொடுத்திருக்காரு. வாங்க வந்து எல்லாரும் கையெழுத்து போடுங்க. சித்தப்பா, எங்களுக்கு தப்பா தோணுது. நாங்க கையெழுத்து போடல, நாங்க கிளம்புறோம். அக்கா வாக்கா போலாம். டேய் இருடா. இப்ப என்ன போறீங்க? அவ்வளவுதானே, போங்க. வீட்டை விக்கலன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒன்ன மட்டும் மனசுல வச்சுக்கீங்க, இதுக்கப்புறம் சித்தப்பான்னு யாரும் என்ன தேடி வரக்கூடாது. இப்பவே சொல்லிட்டேன். இத வச்ச பணத்தை நான் கறக்குறேன்டா. இத பாருங்க, இப்படி ஒரு முடிவெடுத்தா நஷ்டம் நமக்கு தான். யாருக்கோ விக்கிறத சிங்கமுத்துக்கு விக்கிறது இல்ல, தப்பு இல்ல. இங்க பாருங்க, இங்க யாருக்குமே பிரச்சனை இல்லாம நான் ஒரு வழி சொல்றேன். சிங்கமுத்து,